வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. பிரபல சோசியல் ஆக்டிவிஸ்ட் சோனம் வாங்சுக் இவங்களை பத்தி ஏற்கனவே லடாக்ல என்ன போராட்டம் நடக்குது, இவர் எப்படி உண்ணாவிரதம் இருக்கிறாருங்கிறத பத்தி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த லிங்கை ஷேர் பண்ண சொல்றேன், அதை முதல்ல பாருங்க. இன்னைக்கு 21வது நாளா இவர் உண்ணாவிரத போராட்டத்தை நடத்திட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு நடிகர் பிரகாஷ் ராஜ் அவருடைய பர்த்டேக்கு என்னுடைய பர்த்டேவை முன்னிட்டு சோனம் வாங்சுக்கு என்னுடைய ஃபுல் சப்போர்ட்டை நான் தெரிவிக்கிறேன். மக்கள் எல்லாரும் களத்துல இறங்கி அவர்களுக்கு தன்னுடைய சப்போர்ட்டை தெரிவிச்சு இந்த போராட்டம் வெற்றி அடையணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம எல்லாரும் வாழ்த்துவோம் அப்படின்னு ஒரு பதிவு போட்டிருக்கிறாரு. தொடர்ந்து சோனம் வாங்சுக்கான ஆதரவு நாடு முழுக்க பெருகிட்டு இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். ஒரு மனுஷன் 21 நாளா உண்ணாவிரதம் இருக்கிறாரு. பச்சை தண்ணி கூட பல்லப்படாம -12 டிகிரி குளிர்ல உண்ணாவிரதம் இருந்துட்டு இருக்காரு. இந்த பாஜக அரசாங்கம் அதை பத்தி கவலையே படுற மாதிரி தெரியல. இன்ஃபேக்ட் நாடு பூரா, நாட்டுல 4 மூலை முடுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லா மாநிலங்கள்லயும் ஏதாவது ஒரு போராட்டம் நடந்துகிட்டே இருக்கு. ஆனா அதை பத்தி எல்லாம் மோடியோ அமித்ஷாவோ கவலைப்பட்ட மாதிரியே தெரியல. இந்த 10 ஆண்டு பாஜக ஆட்சியில நீங்க பாத்தீங்கன்னா எல்லா காலகட்டத்திலும் ஏதாவது ஒரு மாநிலத்துல ஏதாவது ஒரு விதத்துல மக்களுடைய கோரிக்கைகளை வைத்து போராட்டங்கள் நடந்துகிட்டே தான் இருந்துச்சு. உதாரணத்துக்கு சொன்னோம்னா, ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டிக்குள்ள இப்ப எலெக்ஷன் நடந்து எல்லாருமே இடதுசாரியினர் பதவிக்கு வந்திருந்தாலும் எவ்வளவு போராட்டங்களை அவர்கள் சந்தித்தார்கள், எவ்வளவு பிரச்சனைகள், எந்த அளவுக்கு அரசாங்கம் போலீஸ் துணையோட அவங்கள அடக்கி ஒடுக்குச்சு, எத்தனை ஸ்டூடெண்ட் ஆக்டிவிஸ்ட தூக்கி ஜெயில போட்டுச்சு அப்படிங்கறதெல்லாம் பார்த்தோம். ஒரு ஜமியா மிலியா யூனிவர்சிட்டியோடைய ஒரு சீனியர் ஸ்டூடெண்ட் அவங்க பிரெக்னண்டா இருந்தாங்க. அந்த அம்மாவை தூக்கி கொஞ்சம் கூட கீவருக்கமே இல்லாம செடிஷன், நாட்டுடைய ஒற்றுமைக்கு எதிராக இவங்க செயல்படுறாங்கன்னு சொல்லி அந்த அம்மாவை தூக்கி பிரெக்னண்டா இருந்த 8 மாச கர்ப்பிணியாக இருந்தவங்க தூக்கி உள்ள வச்சாங்க அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்த்தோம். அதே மாதிரி வேளாண் சட்டங்களை எடுத்து விவசாயிகளுடைய போராட்டம், ஃபர்ஸ்ட் போராட்டத்துல எந்த அளவுக்கு அவர்கள் ஒடுக்கப்பட்டார்கள், எப்படி ட்ரக்கெல்லாம் ஏத்தி அவங்கள பிரச்சனை கொடுத்து நிறைய பேர் இறந்து போனாங்க. கிட்டத்தட்ட 600 விவசாயிகளுக்கு மேல் இறந்தே போயிட்டாங்க. அதுக்கப்புறம் வேற வழியே இல்லாம யூபி எலெக்ஷன் வருதே, எங்க நம்ம ஜெயிக்க மாட்டோமோ அப்படின்னு பயந்துகிட்டு அந்த 3 வேளாண் சட்டங்களையும் இந்த பாஜக அரசு வாபஸ் வாங்குச்சு. ஆனா அந்த நேரத்துல கொடுத்த வாக்குறுதிகளை இன்னும் காப்பாத்தல அப்படிங்கிறதுக்காக மீண்டும் ஒரு முறை விவசாயிகள் களத்துல இறங்கி போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் மணிப்பூர், 1 வருஷமா மணிப்பூர் பத்திட்டு எரியுது. ஆனா இத பத்தி டபுள் என்ஜின் சர்க்கார், அங்கேயும் மாநிலத்திலயும் பாஜக அரசாங்கம் தான். ஆனா அந்த பாஜக அரசாங்கம் அதை பத்தி எந்த கவலைப்பட்டதாலும் தெரியல. இன்ஃபேக்ட் ஒரு வீடியோ அது வைரல் ஆகி நாடு முழுக்க பேசும்பொழுது கூட பார்லிமெண்ட்டுக்கு வந்த மோடி 3 மணி நேரம் பேசிட்டு எலெக்ஷனுக்காக ஓட்டு கேட்கிற மாதிரி பிரச்சாரம் பண்ற மாதிரி பேசிட்டு அந்த 3 மணி நேரத்துல ஒரு 3 நிமிஷம் கூட மணிப்பூரை பத்தி பேசல அப்படிங்கறதுதான் மணிப்பூர் மக்களுடைய பிரச்சனை எந்த அளவுக்கு இந்த அரசாங்கம் அலட்சியப்படுத்துது அப்படிங்கிறது இது. அதே மாதிரி மல்யுத்த வீராங்கனைகள் எத்தனை நாள் போராட்டம் பண்ணாங்க. ஒரு பக்கம் பார்லிமெண்ட்டுக்குள்ள செங்கோல் எடுத்துட்டு மோடி நடந்து போறாரு, இன்னொரு பக்கம் இவங்களை தரையில ஏதோ ஆடு மாடை இழுத்துட்டு போற மாதிரி தரதரான்னு போலீஸ் இழுத்துட்டு போனதை நம்ம பார்த்தோம். இதில் சம்பந்தப்பட்ட குற்றவாளி பிரிஜ்பூஷன் சரண் சிங்க MP பதவியில இருந்து கூட தூக்கல. அந்த ஆளு புது பார்லிமெண்ட் முன்னால் நின்று செல்ஃபி எடுத்து அப்லோட் பண்றாரு சோசியல் மீடியா பேஜ்ல. இன்னமும் பாஜகவில் அவர் உறுப்பினராக இருக்கிறார். அவர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை அப்படிங்கறதுதான் உண்மை. இது ஒரு பக்கம் இருக்க. இதே போன்று நீங்க பாத்தீங்கன்னா CAA, NRC, ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன், இப்படி என்ன ஒரு விஷயத்த பாஜக கையில எடுத்தாலும் இது மக்களுக்கு விரோதமாக இருக்கு அப்படிங்கிற காரணத்துக்காக மக்கள் தெருவுல போராடுறத பல்வேறு காலகட்டங்கள்ல நாம பாத்துக்கிட்டு இருக்கோம். காஷ்மீர்ல இப்ப போராட்டம் நடக்குது. லடாக்ல பாத்தீங்கன்னா இவர் உண்ணாவிரதம் இருக்கிறாரு. இன்னொரு பக்கம் ஹஸ்தியோ ஃபாரஸ்ட் எல்லாம் இவங்க கார்பரேட்டுக்கு தாரை வாத்துக்கிட்டு இருக்காங்க. இயற்கை வளங்களை சுரண்டாங்க. அங்க இருக்கக்கூடிய பழங்குடியின மக்கள் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. சத்தீஸ்கர்ல பாத்தீங்கன்னா யூனிஃபார்ம் சிவில் கோடை எதிர்த்து போராட்டம் நடக்குது. டெல்லியில பாத்தீங்கன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் அரெஸ்ட் பண்ணிட்டதா ஒரு பக்கம் போராட்டம் நடக்குது. இன்னொரு பக்கம் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மெஷின் வேண்டாம், இதை வச்சுதான் பாஜக தேர்தல்ல கோல்மால் பண்ணுது அப்படின்னு ஒரு போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. தமிழ்நாட்டுல நடக்காத போராட்டங்களா? ஜல்லிக்கட்டை எதிர்த்து போராட்டம், நீட்டை எதிர்த்து போராட்டம், கூடங்குளத்தை எதிர்த்து போராட்டம், தூத்துக்குடியில ஸ்டெர்லைட் ஆலையை எதிர்த்து போராட்டம், எப்படி ஈவு இறக்கம் இல்லாம அங்க போராடியவர்களை சுட்டு தள்ளினாங்க. எப்படி ரொம்ப அலட்சியமா போராட்டத்துல நடந்த விஷயங்களை நான் டிவில தான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு எடப்பாடி பேசினாரு. எப்படி வேதாந்தாவிடம் எலக்ட்ரல் பாண்ட்ஸ் மூலமா நிறைய பணத்தை வாங்கி இவங்க பைக்குள்ள போட்டுக்கிட்டு பாஜக அரசு அவர்களுக்கு ஆதரவாக, இந்த கார்பரேட்டுகளுக்கு ஆதரவாக செயல்படுது அப்படிங்கிறதுக்கெல்லாம் நமக்கு நிறைய ஆதாரங்கள்.
எல்லாம் நீங்க இந்த 10 வருஷம் பாஜக ஆட்சியுடைய காலத்தை வந்து நீங்க புரட்டி பாத்தீங்கன்னா எத்தனையோ ஸ்டேஜஸ்ல எத்தனையோ போராட்டங்கள் நடந்திருக்கு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். அப்ப இது எல்லாத்துல இருந்து வந்து என்ன அடிப்படையான ஒரு விஷயம் தெரியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாஜகவுக்கு போராட்டம்னாலே பிடிக்காது. போராட்டம் பண்றாங்கன்னா நம்ம வந்து உட்கார்ந்து பேச்சுவார்த்தை நடத்தணும். ஆனா பாஜகவுடைய டிஎன்ஏல இந்த பேச்சுவார்த்தை நடத்துறது, இல்ல சுமூகமா போகிறது, இல்ல அடுத்தவனோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னங்கிறத கேட்கறது, இத பத்தி எல்லாம் அவங்க டிஎன்ஏல கிடையவே கிடையாது. நாம ஒரு விஷயத்த நினைச்சோமா, அது என்ன யாருக்கு எப்படி பாதிப்பு ஏற்படுத்தினாலும் பரவாயில்ல. நம்மளுடைய இலக்கு நாம என்ன முடிவு பண்ணணும் அதை செயல்படுத்தணும். அப்படிங்கிற ஒற்றை நோக்கோட தான் பாஜக பயணிக்குது. அது அப்ரகேஷன் ஆஃப் ஆர்டிகல் 370 இருக்கட்டும், இல்ல ராமர் கோவில் கட்டுறதா இருக்கட்டும், இல்ல யூனிஃபார்ம் சிவில் கோடா இருக்கட்டும், எதுலயுமே வந்து மற்றவர்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன, இதுல இருக்கக்கூடிய சாதக பாதகங்கள் என்ன, இத பத்தி எல்லாம் அவங்க என்னைக்குமே கவலைப்பட்ட மாதிரியே தெரியல. நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டம் பாத்தீங்கன்னா அடிப்படையா நமக்கு 3 உரிமைகள் கொடுக்குது. ஒண்ணு என்னன்னா ரைட் டு லைஃப் அண்ட் லிபர்ட்டி, வாழ்வதற்கான உரிமை, நம்மளுடைய சுதந்திரத்துக்கான உரிமை, இதெல்லாம் நமக்கு அடிப்படை உரிமையாக அரசியலமைப்பு சட்டம் கொடுக்குது. இரண்டாவது ரைட் டு ஃப்ரீ ஸ்பீச், நாம நினைக்கக்கூடியதை அது அரசாங்கத்தை நோக்கி இருக்கக்கூடிய விமர்சனமாக இருந்தாலும் அதை நாகரிகமான முறையில் முன்வைக்கக்கூடிய உரிமையை அரசியலமைப்பு சட்டம் நமக்கு கொடுக்குது. மூன்றாவது ரைட் டு ப்ரொடெஸ்ட், அதாவது நமக்கு பிடிக்காத விஷயத்த, நமக்கு ஒவ்வாத ஒரு விஷயத்தை ஒரு ஜனநாயக ரீதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் வந்து நடைமுறைப்படுத்துதுன்னா இதை எதிர்த்து குரல் கொடுக்கவும் இதை எதிர்த்து போராடவும் அடிப்படை உரிமையை அரசியலமைப்பு சட்டம் நமக்கு கொடுத்திருக்கு. இதுதான் வந்து டெமோக்ரஸியோட டிக்டம்ங்க. டெமோக்ரஸி அப்படின்னாலே என்ன, ஷவுட் டோன்ட் ஷூட், அதுதான் வந்து அதோடைய ஒரு டிக்டம் அப்படின்னு நம்ம சொல்லலாம், ஒரு அடித்தளம் அப்படின்னு சொல்லலாம். ஏன் சொல்றோம் ஷவுட் டோன்ட் ஷூட் அப்படின்னு ஏன் சொல்றோம்? நம்மளுக்கு எதிர்க்கிறதுக்கான ஒரு உரிமையை வந்து இந்த அரசியலமைப்பு சட்டம் நமக்கு கொடுக்குது. இந்த எதிர்ப்பு அப்படிங்கிறது ஒரு ஆரோக்கியமான ஒரு எதிர்ப்பாக இருக்கணும். நல்ல முறையில ஒரு அரசு வழி சோசியலிசம் மூலமா நம்மளுடைய எதிர்ப்பை நாம பதிவு பண்ணணும். அப்போ நாம தேர்ந்தெடுத்து ஆட்சியில் அமர வைத்த நம்மளுடைய ரெப்ரசன்டேட்டிவ்ஸ், நம்மளுடைய கவர்மெண்ட் சர்வன்ஸ் நாம சொல்லக்கூடிய இந்த எதிர்ப்புகளை காது கொடுத்து கேட்கணும். இதுல இருக்கக்கூடிய சாதக பாதகங்களை வந்து உணர்ந்து பார்த்து இந்த சட்டங்களை வந்து அமல்படுத்தணும் அப்படிங்கிறது தானே. ஒரு ப்ரொடெஸ்ட் அப்படிங்கிறது ஒரு சேஃப்டி வால்வ் மாதிரி, ஒரு பிரஷர் குக்கர் யோசிச்சுங்களேங்க. உள்ள பிரஷர் 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 ஜாஸ்தி ஆக 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 ஒரு விசில் இருக்கும் பொழுது என்ன ஆகுது, அந்த விசில் வந்து அடிக்கும் பொழுது அது உள்ள இருக்கக்கூடிய அந்த எக்ஸஸ் பிரஷர் வெளியில வந்துடும். அப்போ உள்ள இருக்கக்கூடிய அந்த கொந்தளிப்பு வந்து அடங்கிடும். கிட்டத்தட்ட மக்களுடைய உணர்வுகளும் அந்த மாதிரி தானே. மக்களுக்கு எதிராக அவர்களை பாதிக்கக்கூடிய ஒரு சட்டம் வருது அப்படின்னா அவங்களுக்கு போராடுறதுக்கான ஒரு வாய்ப்பு, அவங்களுக்கு அவர்களுடைய குறைகளை சொல்றதுக்கான ஒரு வாய்ப்பை, ஒரு மேடையை நீங்க ஏற்படுத்தி கொடுத்தீங்கன்னா அவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஆந்தகம், அந்த கோபம் எல்லாம் வந்து இந்த போராட்டங்கள் மூலமா வெளியில வந்து அதற்கான ஒரு தீர்வு கிடைக்கிறதுக்கான ஒரு பாலமா இது அமையுங்க. ஏன்னா வன்முறையில வெடிச்சா உடனே வந்து இவங்க வந்து வன்முறையை கட்டுப்படுத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கம் என்ன நடவடிக்கை வேணாலும் எடுத்துட்டு அதை நியாயப்படுத்தலாம் இல்லையா? இது போன்ற விஷயங்களை தான் இவங்க செய்யறாங்க. ஒரு ஆரோக்கியமான ஜனநாயகத்துல எப்படி இருக்கணும்? பாலிடிக்ஸ்ங்கிறது என்னங்க, வெறும் பவரை மட்டும் கைப்பற்றுறது மட்டும்தான் பாலிடிக்ஸா? மக்களுக்கான சட்டங்களை வந்து எப்படி கொண்டு வரணும்? முதல்ல ஒரு சட்டம் கொண்டு வரீங்க, இல்ல ஒரு சட்டத்தை ஏற்றுறீங்கன்னா மக்கள் கிட்ட கருத்து கணிப்பு கேட்கணும். அதுக்கப்புறம் பார்லிமெண்ட்ல அதை டிஸ்கஸ் பண்ணணும். அதுக்கு தானே ஒரு ஆளும் கட்சி ஒரு எதிர்கட்சின்னு எல்லாரும் அவங்களுடைய ரெப்ரசன்டேட்டிவ்ஸை தேர்ந்தெடுத்து ஏன் அனுப்புறாங்க? மக்களால நேரடியாக பேச முடியாத விஷயத்தை மக்கள் நலன் சார்ந்து அவங்க தேர்ந்தெடுத்து வந்த நபர்கள் வந்து பேசுவாங்கிறதுக்கு தானே. அப்ப பார்லிமெண்ட்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு டிபேட் இருக்கணும். ஒரு ஸ்டாண்டிங் கமிட்டிக்கு அனுப்பணும். பிளஸ் அண்ட் மைனஸ் டிசைட் பண்ணணும். கடைசியில மெஜாரிட்டி என்ன ஓட்டு கொடுக்குறாங்க அப்படின்னு வாக்கெடுப்பு எடுத்து அதுக்கப்புறம் தானே இதை நடைமுறைப்படுத்தணும். ஆனா இப்படிப்பட்ட ப்ராசஸ் எல்லாம் இந்த 10 ஆண்டுகள்ல நடக்குதா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. யாராவது ஏதாவது எதிர்த்து பேசினா உடனே அவங்கள சஸ்பெண்ட் பண்ண வேண்டியது, இல்லைன்னா அவங்கள வெளியில அனுப்பிட்டு 10 நிமிஷத்துல 2 நிமிஷத்துல 3 நிமிஷத்துல சட்டு சட்டு சட்டுன்னு இவங்களுக்கு வேண்டிய பில்ஸ் எல்லாம் இவங்க பாஸ் பண்ணிட்டு இருக்காங்களே, இதெல்லாம் எந்த ஜனநாயக நாட்டுல நடக்கும்? அரசாங்கத்து மீது மதிப்பு, மரியாதை, நம்பிக்கை இருக்கிறதுனால தான் மக்கள் தெருவுல இறங்கி போராடுறாங்க. ஏன்னா இந்த அரசாங்கம் நாம தேர்ந்தெடுத்த அரசாங்கம், நம்ம சொல்ற பேச்ச கேட்கும், நம்ம குறைகளுக்கு செவி சாய்க்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு தெரியுமா? அந்த நம்பிக்கை தான் போராட வைக்குது. அந்த நம்பிக்கை என்னைக்கு மக்களுக்கு போறதோ அப்ப அந்த போராட்டம் வன்முறையாக மாறும். ஜேஎன்யூ ஸ்டூடெண்ட்ஸ் போராடுறாங்க. அவங்கள வந்து டுக்குடே டுக்குடே கேங் அப்படின்னாங்க. நாட்டை பிளவுபடுத்தக்கூடியவர்கள். சிஏஏ என்ஆர்சிக்கு எதிராக போராடினவங்கள ஆன்டி நேஷனல் நாங்க. மோடி என்ன சொன்னாரு? போராட்டக்காரர்களை அவர்களை ஆடை வைத்து அடையாளம் கண்டு கொள்ளலாம் அப்படின்னாரு. அமித்ஷா என்ன பேசுறாரு? கரையான்கள் அப்படின்னு பேசுறாரு.
இப்ப இந்த மல்யுத்த வீராங்கனைகள் வந்து போராட்டம் பண்ணணும்னு என்ன சொன்னாங்க? எதிர்கட்சிகளுடைய ஆயுதங்கள் இவங்க, ஆன்டி நேஷனல், அர்பன் நாக்சல், கிறிஸ்துவ கைகூலி, இதெல்லாம் ஸ்டாண்டர்டா போராட்டம் பண்ணக்கூடியவர்களை அபியூஸ் பண்ண இவங்க யூஸ் பண்ற வார்த்தைகள். சரி, இதெல்லாம் பண்ணியும் போராட்டக்காரர்கள் பின்வாங்கல, தொடர்ந்து போராடுறாங்கன்னா அடுத்தது என்ன பண்ணுவாங்கன்னா களத்துல வந்து போலீஸை இறக்கி விடுறது. இதெல்லாம் வேலைக்கு ஆகலைன்னா உடனே கேஸ போட வேண்டியது. இந்த போராட்டத்துல யாரு முக்கியமா வந்து முன்னின்று நடத்துறாங்களோ அவங்களுடைய ட்விட்டர் அக்கௌண்ட், சோசியல் மீடியா அக்கௌண்ட் எல்லாம் ஒரு பக்கம் பிளாக் பண்ணிடுவாங்க. அதனாலயும் வேலைக்கு ஆகல அப்படின்னா இவங்க மேல எல்லாம் செடிஷன், யுஏபிஏ அப்படின்னு கடுமையான சட்டங்களின் கீழே இவங்களை அரெஸ்ட் பண்ணி பெயில் கொடுக்காம வருஷ கணக்குல ஜெயில வச்சிருக்கிறது. அருந்ததி ராய் வந்து ரொம்ப அழகா சொன்னாங்க இந்த வாட்டி. ஒரு ஒரு ப்ரோக்ராம்ல பேசும்போது சொல்றாங்க, இன்னைக்கு வந்து அரெஸ்ட் பண்றது வந்து நீங்க யாரு அப்படிங்கறத பொறுத்துதான் உங்களை அரெஸ்ட் பண்றாங்களே தவிர நீங்க என்ன தவறு செஞ்சீங்கன்றத பொறுத்து உங்களை அரெஸ்ட் பண்றதே கிடையாது. நீங்க யாரு, உங்களால் அவர்களுக்கு என்ன ஆபத்து அப்படிங்கிற கேட்டகரிய கிரைட்டீரியாவை வச்சுதான் உங்களை அரெஸ்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுதானே இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. எதிர்கட்சிகள் இருக்கக்கூடிய தலைவர்கள் மீதும் அதுதானே நடந்திருக்கு. ஒரு பக்கம் ஈடிய வச்சு மிரட்டுறது, வந்து இங்க சேருங்க இல்லைன்னா உங்க மேல கேஸ போட்டு உங்களை உள்ள தள்ளிடுவோம்னு மிரட்டுறது. அப்படி வந்து சேர்ந்துட்டாங்கன்னா வாஷிங் மிஷின்ல போட்டு நல்லா செலவு செஞ்சு அவங்களோட ஐக்கியம் ஆயிடுறது. அப்படி இல்லைன்னா பெயில் கொடுக்காம ஜெயிலே வச்சு டார்ச்சர் பண்றது. இது எல்லாத்தையும் மீடியா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு. முன்னெல்லாம் ஒரு போராட்டம் நடந்தா எந்த அளவுக்கு மீடியா களத்துல இறங்கி மக்களுக்கு அந்த போராட்டத்தை கொண்டு போய் சேர்க்கும். மக்களுடைய குரலாக இருந்த மீடியா இன்னைக்கு இந்த ஆளும் அரசாங்கத்துக்கு நாய் மாதிரி அவங்க காலடியில சுத்தி கிடக்கு. இந்த கார்ப்பரேட் மீடியா பொலிட்டிக்கல் நெக்ஸஸ் இருக்கு தெரியுமா, இது எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. கவர்மெண்ட் ஒரு பக்கம் கார்ப்பரேட்டுகளுக்கு பெரிய பெரிய கான்ட்ராக்ட கொடுத்து அந்த பக்கத்துல இருந்து எலக்ட்ரல் பாண்ட்னு கோடிக்கணக்கா அவங்க கிட்ட இருந்து வசூல் பண்ணிடுது. இன்னைக்கு இருக்கக்கூடிய பெரும்பாலான மெயின் ஸ்ட்ரீம் மீடியா எல்லாமே இந்த கார்ப்பரேட்டுகள் கண்ட்ரோல்ல தான் இருக்கு. இந்த மீடியாவுக்கு பெரும்பாலான வருமானம் எங்கேருந்து வருதுன்னு பாத்தீங்கன்னா அரசாங்க அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்ல இருந்து தான் வருது. அப்போ தன்னுடைய மீடியா ஹவுஸ் வந்து யார்கிட்ட இருந்து அதிக வருமானம் வருதோ அவன் என்ன சொல்றானோ அதை கேட்டுதானே இந்த மீடியா ஹவுசஸ் நடக்கும். அப்ப அங்க இருக்கக்கூடிய ரிப்போர்ட்டர்ஸ் உண்மையிலேயே நியாயமா வேலை செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க கூட நிர்வாகத்தோட அழுத்தம் காரணமாகவும் அரசாங்கத்துடைய மிரட்டல் காரணமாகவும் நமக்கும் புள்ளக்குட்டி இருக்கு, நமக்கும் வாழ்வாதாரம் வேணும் அப்படின்னு நினைச்ச பல பேர் வாய் மூடிட்டு பேசாம இருக்கிறாங்க. இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு அவல நிலையில தானே நாம இருந்துட்டு இருக்கோம். காங்கிரஸ் காலத்துல கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், எவ்வளவு போராட்டங்கள் நடந்ததுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நிர்பயாக்காக எவ்வளவு போராடினாங்க டெல்லியில. காங்கிரஸ் என்ன இப்படியா பண்ணுச்சு? ஒரு அண்ணா ஹசாரே 2011 வந்து உண்ணாவிரதம் இருக்கிறேன்னு ஒரு போராட்டம் ஆரம்பிச்சாரு. ஆட்சி மாற்றத்துக்கே அந்த போராட்டம் காரணமாக இருந்தது. காங்கிரஸ் அன்னைக்கு என்ன ஒடுக்கணும்னு நினைச்சுச்சா? 10-12 நாள் அவர் உண்ணாவிரதம் இருந்தோடனே போய் நீங்க வந்து உண்ணாவிரதம் இருக்காங்க, உங்க உயிர் முக்கியம், எங்களுக்கு இந்த நாட்டுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிரஜையோட உயிரும் முக்கியம், நாங்க இதை வந்து கன்சிடர் பண்றோம், வாங்க உட்கார்ந்து பேசி ஒரு சொல்யூஷன் வருவோம் அப்படின்னு தானே அன்னைக்கு இருந்த மன்மோகன் சிங் அரசாங்கம் சொல்லுச்சு. இன்னைக்கு 21 நாளா ஒருத்தர் வந்து உண்ணாவிரதம் இருக்கிறாரு, ஆனா அதை பத்தி இவங்க எந்த கவலையுமே படலையே. இன்னும் ஒரு படி மேல யோசிச்சு பாருங்களேன், இந்த போராட்டங்கள் தான் பாஜக ஆட்சிக்கு வரதுக்கே காரணமாக இருந்தது. ஒரு ரத யாத்திரை நடக்கலைன்னா இன்னைக்கு பாஜக கிடையாது. ஒரு மண்டல் கமிஷனுக்கு எதிராக இந்த ரிசர்வேஷன் அமல்படுத்த கூடாதுங்கிறதுக்காக ஒரு ரத யாத்திரை போய் விபி சிங்கோடைய ஆட்சியை கவுத்தாங்க. விபி சிங் அன்னைக்கு நினைச்சிருந்தா அவங்களை ஒடுக்கி இருக்கலாமே, இந்த ரத யாத்திரை நடக்க விடாம தவிர்த்து இருக்கலாமே. ஏன் செய்யல? ஏன்னா they believed in democracy. ஒரு அடிப்படை பிரஜைக்கு தனக்கு இருக்கக்கூடிய குறைகளை சொல்றதுக்கான உரிமை இருக்கு, அந்த உரிமையை பறிக்கிறதுக்கான எந்த ஒரு அதிகாரமும் நம்ம கிட்ட இல்ல அப்படின்னு விபி சிங், மன்மோகன் சிங் போன்றவர்கள் நம்பினாங்க. அது போன்ற ஜனநாயகம் மிக்க தலைவர்கள் இருக்கிறதுனால்தான் இன்னைக்கு பாஜக உயிர்ப்போட இருக்கு. இல்லைன்னா என்னைக்குமே பாஜகவே தலை தூக்கி இருக்க முடியாதே. அப்ப உங்களுக்கு பதவியில வந்து உட்காரணும் அப்படிங்கும் பொழுது போராட்டத்தை ஒரு ஆயுதமாக நீங்கெல்லாம் பயன்படுத்தினீங்க. இன்னைக்கு மக்கள் அவர்களுடைய நியாயமான கோரிக்கைகளுக்காக போராட்டத்துல இறங்குனா அதை ஒரு பெரிய குத்தோன்ற மாதிரி போராட்டத்தையே வந்து நடத்தக்கூடாதுங்கிற மாதிரி ஒரு நிலைமை இன்னைக்கு கொண்டு வந்துட்டாங்க. இவங்களுக்கு எல்லாம் என்ன தெரியுமா தெரியும்?
இந்த வெளிப்பூச்சு வெளி நாடகம் இருக்குல்ல, இந்த சங்கர் படம் மாதிரி பிரம்மாண்டமா ஒரு செட்டப் போட வேண்டியது, இந்த G20 ஆகட்டும், இல்ல பார்லிமெண்ட் இனாகிரேஷன் ஆகட்டும், இல்ல ராமர் கோவில் திறப்பு விழா ஆகட்டும், யோசிச்சு பாருங்க. G20ன்னு ஒரு பெரிய மாநாடு நடத்துறாங்க. உலகம் முழுக்க இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் வந்தாங்க. ஆனா ஏழை எளிய மக்களுடைய இடங்களை வந்து ஸ்கிரீன் போட்டு மூடிச்சு இந்த அரசாங்கம். ஏன்னா உண்மையை எதிர்கொள்கிற சக்தி இந்த அரசாங்கத்துக்கும் கிடையாது, வெளியில இருக்கிறவங்க இந்த அவலத்தை பாத்துறக்கூடாது அப்படின்னு. ராமர் கோவில் இனாகிரேஷன்ல என்ன சொன்னாங்க? முக்கியமானவங்க எல்லாம் வருவாங்க, இடம் அப்படியே கூட்டம் நிரம்பி வழியும், அதனால பக்தர்கள் தயவு செஞ்சு இந்த பக்கம் வந்துடாதீங்க சொன்னாங்களா இல்லையா? பார்லிமெண்ட் இனாகிரேஷனுக்கு குடியரசுத் தலைவரையே இன்வைட் பண்ணாம பண்ணாங்க. அப்ப இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பர்செப்ஷன் ஒண்ணு கிரியேட் பண்ணணும்ல. எல்லாம் நல்லா இருக்கு, சப் சங்காசி, ஆல் இஸ் வெல் அப்படிங்கிற ஒரு பர்செப்ஷனை கிரியேட் பண்ணணும்ல. அதுலதான் இவங்க வந்து அதிகம் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கறது ஒரு அரசாங்கம் ஏத்துக்கிட்டாதான் ஐயோ பிரச்சனைகளுக்கு தீர்வு காணணுமே அப்படிங்கிற ஒரு மனசாட்சியில கொஞ்சமாவது உறுத்தல் இருக்கும். ஆனா அதை பத்தி எல்லாம் இவங்களுக்கு கவலையே கிடையாது. இவங்களுக்கு ஜால்ரா போடுற கூட்டத்துக்கும் அதை பத்தி கவலை கிடையாது. மோடி விஸ்வகுரு, அவர் எந்த தப்பும் செய்ய மாட்டாரு, அவரால் எந்த தப்பும் நடக்காது. இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாமே கரெக்டா தான் செய்யுது. எதிர்த்து குரல் எழுப்புறவங்க தான் தப்பா எழுப்புறாங்க. அவர் தப்பு செய்ய மாட்டார், அவரை கேள்வியும் கேட்க கூடாது. இதுதானே இவரை பின்பற்றக்கூடிய இந்த பக்த கூட்டம் சொல்ற ஒரு விஷயமா இருக்கு. கண்ணுக்கு தெரிஞ்ச இவ்வளவு போராட்டங்கள் நாடு முழுக்க நடக்குதுன்னா கண்ணுக்கு தெரியாம எவ்வளவு போராட்டங்கள் நடந்துட்டு இருக்கு. அதையெல்லாம் இந்த மீடியா உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்காது. ஏன்னா செய்தி ஊடகங்களும் ஆளும் பாஜக அரசுக்கு கைக்கூலியா வேலை செஞ்சுட்டு இருக்கு. இந்த நாட்டுடைய சுதந்திரம் பல வருட போராட்டத்துக்கு அப்புறம் கஷ்டப்பட்டு நம்ம வாங்கின சுதந்திரம். இன்னைக்கு நாம நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நம்மளுடைய முன்னோர்கள் கஷ்டப்பட்டு போராடி உயிர் தியாகம் செஞ்சு இந்த சுதந்திரத்தை நமக்கு பெற்றுக் கொடுத்திருக்காங்க. அப்படி கஷ்டப்பட்டு போராடி வாங்கி கொடுத்த சுதந்திரத்தை 2014 அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இந்த பாசிச அரசு கிட்ட அடகு வச்சுக்கிட்டு இருக்கோம். மீண்டும் ஒரு முறை பாஜக ஆட்சிக்கு வந்தால் போராடுறது இல்ல, பேசுறதுக்கு கூட சுதந்திரம் இருக்காது.